நான் எது பண்ணாலும் பெருசா தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்லாம் ஓகே தான். பட் நம்ம எடுக்கிற சின்ன 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 ஆக்ஷன்ஸ் மூலியமாவும் நம்மளால ஒரு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வர முடியும், ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர முடியும். நம்மளுக்குள்ளேயோ இல்லை நம்ம பிசினஸ்லயோ நம்ம ஹெல்த்லயோ எதுல வேணா இருக்கலாம். அண்ட் இந்த பிலாசபி பேர் தான் கைசன். கைசன்னா என்ன, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கைசன் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அண்ட் பெரிய பெரிய பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த டெக்னிக் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னாக்கா ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் இல்லாம சின்ன 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 சேஞ்சஸ் அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அது மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸா பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் இது நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும், நம்மளோட ஹெல்த்தா இருந்தாலும் சரி, ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, ஒர்க்கா இருந்தாலும் சரி. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளான். நம்ம பண்ற பிளான் எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும், டு த பாயிண்ட் இருக்கணும், ரொம்ப ஜென்ரலா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி ஈவினிங் சயின்ஸ்ல ஒரு சாப்டர் படிக்க போறேன், இல்ல டெய்லி 15 மினிட்ஸ் நம்ம கைசன் படி 15 மினிட்ஸ் நான் டெய்லி சயின்ஸ்ல ஒரு சாப்டர் படிக்க போறேன். நான் 1 hour 1.5 hour செட் பண்ண தேவையில்ல, 15 மினிட்ஸ் நான் டெய்லி ஈவினிங் சயின்ஸ் படிக்க போறேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்மளால பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு பிளானை போடணும். எடுத்தோடனே போயிட்டு நான் 5 மணி நேரம் படிக்க போறேன், 10 மணி நேரம் படிக்க போறேன்ற பிளான்லாம் இல்லாம டெய்லி 15 மினிட்ஸ் நான் படிக்க போறேன். இந்த மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெசிபிக்கான பிளானா போடணும். அண்ட் அந்த பிளான் நீங்க போடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயும், அந்த பிரச்சனை எல்லாத்துலயும் எப்படிதான் ரிமூவ் பண்ண முடியும்ன்றதையும் யோசிங்க. செகண்ட் ஸ்டெப், போட்ட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 2 டேஸோ 3 டேஸோ ஒரு வீக்கோ நீங்க என்ன பிளான் போறீங்களோ அதை கன்சிஸ்டன்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க போடுற பிளானை உங்களால கன்சிஸ்டன்டா பண்ற முடிய மாதிரி போடுங்க. அதுக்காக தான் ரொம்ப சின்னதா போட சொன்னேன். 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ உங்களால எவ்வளவு நாள் அதை கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளானை போடுங்க. அண்ட் போட்ட பிளானை செய்யுங்க. தேர்ட் ஸ்டெப், செக். நீங்க போட்ட பிளானு, நீங்க அதுக்கடுத்து போட்ட எஃபர்ட், இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றத ஜஸ்ட் நீங்களே ரேண்டமா செக் பண்ணி பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அண்ட் இஃப் தேர் இஸ் எனி டிஃபரன்ஸ், ஆக்ட் அக்கார்டிங் டு இட். அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்குனாக்கா உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இஃப் சப்போஸ் உங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல, நீங்க போட்ட எஃபர்ட்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் தெரியல அப்படின்னாக்கா தெரியாதுதான். பிகாஸ் கைசன்ன்றது சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டினியூஸா கொஞ்ச நாள் போக 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 பில்ட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்படி சுத்தமா ஒரு சேஞ்சும் உங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னாக்கா போட்ட பிளான ஏதாச்சும் மாத்த முடியுதான்னு பாருங்க. நீங்க 15 மினிட்ஸ் படிக்கணும்ன்றத போட்டதை ஒரு 20 மினிட்ஸோ 25 மினிட்ஸோ அந்த மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து திருப்பி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இதை நம்மளோட ஹெல்த்தா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, எதுல வேணாலும் நம்மளால இந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ என்னன்னு பாத்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம்.